என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சபட்ச அதிகார மயக்கத்திலேயும் மனிதாபிமானம் இல்லாமலும் மாண்பும் இல்லாமலும் அரசியல் செய்கிறாரு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில போய் ஆப்போசிட்டா பேசுறாரு. 41 பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர். போங்க சார் நீங்கள். அதே போல 2026 நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுகவுக்கு அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம் எதையாவது சொல்லுவார், நல்ல மனுஷன், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சபட்ச அதிகார மயக்கத்திலேயும் மனிதாபிமானம் இல்லாமலும் மாண்பும் இல்லாமலும் அரசியல் செய்கிறாரு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில போய் ஆப்போசிட்டா பேசுறாரு. 41 பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர். போங்க சார் நீங்கள். அதே போல 2026 நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுகவுக்கு அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம் எதையாவது சொல்லுவார், நல்ல மனுஷன், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். மனிதாபிமானம் இல்லாமல் முதலமைச்சர் ஆதாயம் தேடுவதாக பேசிய விஜய்க்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். 41 பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா என்று எதிர்கேள்வி கேட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை பின்வரும் செய்திகளை பார்க்கலாம்.